Taste the Daily. அண்மை செய்தி. திருத்தணி நகராட்சியுடன் பட்டாபிராம், கார்த்திகேயபுரம் ஊராட்சிகளை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டமானது நடத்தியவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றன. இதனால் அங்கு பரபரப்பான சூழலானது நிலவி வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில். வணக்கம் செந்தில், என்ன கள நிலவரங்கள்? வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமபுரம் ஊராட்சியில் 2000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தை திருத்தணி நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட கிராம மக்கள் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையை சாலை மறியலில் ஈடுபட்ட முயன்ற போது டிஎஸ்பி கண்ணன் தலைமையிலான போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தனர். ஆனால் அப்போது பொதுமக்கள் மற்றும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து வலுக்கட்டாயமாக பெண்களை இழுத்து கைது செய்வதாக போலீசாருக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. மேலும் இதே போல் தேசிய நெடுஞ்சாலையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதே போல் கார்த்திகேயபுரம் ஊராட்சியில் திருத்தணி நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில். தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட பெண்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். எங்களுடைய கோரிக்கை நகராட்சியாக ஆகக்கூடாதுன்றது எங்களுடைய கோரிக்கை. எங்களுக்கு இல்லாதப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறவங்க. 100 நாள் திட்டமும் போயிடுது எங்களுக்கு. அப்புறம் தண்ணி வரிக்கு அதெல்லாம் கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க ஜனங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஊராட்சியாக பிரிச்சு Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.